நமக்கு 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 ஏன் பயம் வருது? நமக்கு ஏன் நம்ம பயப்படுறோம்? நம்ம எதிர்காலத்த குறித்து பயப்படுறாங்க சிலரு. சிலர் படிப்பு குறிச்சு பயப்படுறாங்க. சிலரு பிசினஸ் குறிச்சு பயப்படுறாங்க. சிலர் ஓவியத்த குறிச்சு ஓவியக்காரர் கூட பயப்படுறாங்க. சிலர் எதிர்காலத்த குறித்து, சிலர் வியாதி குறித்து பயப்படுறாங்க. சிலர் பலவீனம் குறித்து பயப்படுறாங்க. காரணம் ஏன் பயம் வருதுன்னா, ஒரே ஒரு காரணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து என்ன பண்றது, வேதம் அதிகமா வாசிக்கிறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் குடுத்ததில்ல. ஏன்னா, திருப்பி திருப்பி சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, கேள்வி விசுவாசத்தினாலே வரும். அதாவதுன்னா விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி காதுல கேட்கறது. அந்த கேள்வி தேடி வசனத்தால வரும். அப்ப ஆண்டவருடைய வசனத்த படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம நிருபங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நிருபங்கள் படிங்க. தொடர்ந்து பைபிள் படிங்க. படிக்க உங்களுக்குள்ள நமக்குள்ள என்ன பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விசுவாசம் வரும். அப்ப பிசாசு ஈஸியா பிசாசு எதிர்த்து நிக்க முடியும். நம்ம எப்பவுமே வெற்றியுள்ள வாழ்க்கை, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நமக்கு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வசனம் ஒரு சில பிரதர் எனக்கு வந்து நான் படிப்பு குறைவு, எனக்கு வந்து படிக்க தெரியாது, இல்ல எனக்கு சரியா கண் பார்வை தெரியாது அப்படின்னு சொல்ற நபருக்கு ஆடியோ பைபிள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அழகாக ஒரு பட்டன் ஃபோன் கூட ஒரு மெமரி கார்டு போட்டு ஆடியோ பைபிள் அதை இறக்கி போட்டோம். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு ஆடியோ பைபிள் அது நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோமா, அது அந்த பெரிய ஃபோன் சின்ன ஃபோன் வச்சிருக்கோம், மெமரி கார்டில் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக நீங்கள் எப்போலாம் தனியாக இருக்கிறீங்களோ அப்போ ஆண்டுடைய வார்த்தையை போட்டு நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்க 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 கடவுளுடைய வார்த்தை கேட்க நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த ஆண்டு மேலே இருக்கிற விசுவாசம் அதிகரிக்கும். நிறைய பேர் பாருங்க, ஒரே ஒரே சர்ச்சில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒரு 2 பேரும் ஒன்றா தான் சர்ச்சுக்கு போவாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் பார்த்து எதை குறிச்சும் பயப்படாமல் கடல் மேல் விசுவாசமாக இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்வார், சந்தோஷமாக வாழ்வார், விடுதலையான வாழ்வார். ஆனால் இன்னொரு நபர் அதே சர்ச்சு தான் போகிறாரு, அதே நபர் தான் அவர் இடத்துல பலவீனம், ஒரு பயம், ஒரு திகில், ஒரு கலக்கம், ஒரு கஷ்டம் அவருக்கு ஏன் வருதுன்னா, ஏன்னா ஒரு விசுவாசம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ விசுவாசம் 2 பேரும் ஒரே ஒரு சர்ச்சை தான் போகிறாங்க. ஆனால் ஒருத்தர் அதிகமாக வேத வாசிக்கிறதுனால, ஆண்டு வார்த்தை கேட்கறதுனால, ஆரோக்கியமான உபதேசம் கேட்கறதுனால அவரால் அவருடைய ஆவி நல்லா பலனா புஷ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா வேத வாசிக்கிறதில்ல, தேவனுடைய வார்த்தை கேட்கறதில்ல, எப்போ பார்த்தா சூழ்நிலை மார்த்தாலை போல ஆண்டவர் சொல்லுவார் இல்லையா, ஏசப்ப சொல்லுவார் இல்லையா, சொல்லுவார் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்லுவார்னா, மார்த்தாலை நீயே அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள், ஆனால் மரியாளும் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கு அவர் பார்த்து தெரிந்து கொண்டால் சொல்லிட்டு ஏசப்படி சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மார்த்தால் போல அநேக நம்ம என்ன பண்ணுறோம், எப்போ பார்த்தா புலம்புறோம், நம்ம இதாச்சுங்க அதாச்சுங்க. சில பேர் நடக்கலாம் கூட, அது ஆகிடும், இது இப்படி ஆகிடும் அப்படின்னு நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படி பேசவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடவுளை வந்து, ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை கடவுள் வந்து பார்த்தோன்னா அந்த எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளோ கண்ணார கடல் பிறந்ததை பார்க்குறாங்க, கண்ணார அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது பார்க்குறாங்க, கண்ணார அநேக காடை வந்தது பார்க்குறாங்க, கண்ணார அநேக அற்புத அதிசயங்கள் அவங்க பார்க்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சோதனை நேரங்கள்